யார் கூட பேசணும், யார் கூட பழகணும் பைபிள் சொல்லி கொடுக்கு. வெற்றி வேணுமா, பெருக்கத்தை நோக்கி போகணுமா, சும்மா சேரக்கூடாதவங்க கூட சேருறது. அதனால தான் சங்கீதம் 1 முதல்ல சொல்கிற டிசிப்ளின் என்ன தெரியுமா? பரியாசக்காரர். பரியாசக்காரன்னு என்ன? அவன் எப்பவும் தோல்வி, யாரை பற்றியாவது குறை பேசுவோம். முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன், நிறைய பேர் ஏழையாக இருப்பதுக்கு காரணம் வாயிலே பேசுகிற குறைகள். இன்னைக்கு எழுதி வச்சுக்கோ. தரித்திரம் உங்களை விட்டு நீங்காமல் இருக்குது காரணம், எப்போ பார்த்தாலும் எதை பற்றியோ யாரை பற்றியோ குறை அந்த வாயில் வந்துச்சுன்னா பைபிளில் சொல்லியிருக்குது, உதடுகளின் பேச்சோ வறுமையை மட்டும் கொண்டு வரும். டோன்ட் ஸ்பீக் நெகட்டிவ் வேர்ட்ஸ். எல்லாம் சொல்லுங்க, எதிர்மறையான வார்த்தைகளை ஒரு நாள் பேசாதீங்க. எதிரியை பற்றி கூட பேச வேண்டாம். ஆமே, அதை பேசி எதுக்கு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? அவன் சரியில்லை, பேசுங்க. நோ டைம். நான் தேவனுடைய வார்த்தையை பேச போகிறேன், எனக்கான வாக்குத்தத்தங்களை பேச போகிறேன், நல்ல காரியங்களை பேச போகிறேன். அந்த மாதிரி நண்பர்களையும் நீங்கள் வச்சுக்கொள்ளணும். அந்த மாதிரி ஆட்கள் எப்போ பாருங்கள் ஒரு நெகட்டிவ், ஒரு குறை. இவ்வளோ அழகாக ஒரு பிரசங்கம் கேட்டுட்டு இருப்பீங்க, உடனே ஒருத்தர் வந்து உட்காந்துட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படிம்பார். இதெல்லாம் நடக்குமா? ஒருவேளை பாலசேகருக்கு நடக்குமா இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஆள் எப்படி தெரியுமா? நான் அழகாக பலூனை ஊதி இருந்தால் கரெக்டாக ஊசி கொண்டு வருவாங்க. எதுக்கு? சருக்குன்னு ஒரு குத்து. அப்புறம் நீங்கள் 2-3 வாரம் ஆகும் சர்ச்சுக்கு திரும்ப வர்றதுக்கு. கவனமாக இருக்கணும். யார் கூட பேசணும், யார் கூட பழகணும் பைபிள் சொல்லி கொடுக்கு. ஆமென். இப்படி கேட்ட பிறகும் இதை டெவலப் பண்ணுற மாதிரி ஒருத்தன் பேசுகிறான் பாருங்க, அவங்க தான் அவன் நண்பர். ஆமென். இன்னைக்கு பாஸ்டர் சொன்னா இருப்பாருப்பா, இப்படி தாங்க நம்ம வரணும், இப்படிதான். அப்படி அதை தண்ணி ஊற்றுறாங்களா வெண்ணி ஊற்றுறானான்னு பார்க்கணும். பிரசங்கம் முடிஞ்ச உடனே வெண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு கும்பல் இருக்கும். நான் சொல்கிறேன், ஜீவன் தப்ப ஓடிப்போம். பிரதர், இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. சிஸ்டர், அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. நம்ம வர்றது, நம்ம வளரணும், நம்ம முன்னேறணும், சபைக்கும் சமூகத்துக்கும் ஆசீர்வாதமாக மாறணும். அதுக்கான ஏதாவது இருந்தால் பேசுங்க, சொல்லுங்க, கேட்போம். அவங்க இப்படி, இவங்க அப்படி, அவர் இப்படி. கதையை நம்ம கதையே வேற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் இன்னொரு கதையை பேசுறதுக்கு நமக்கு டைமே. டோன்ட் வேஸ்ட் இட். டோன்ட் வேஸ்ட் இட். எல்லாம் சொல்லுங்க, எதிர்மறையான ஆட்களோடு பழக்கம் வேண்டாம். எதிர்மறை ஆட்களை கூட நீங்கள் பழகிறதுக்கு ஒரு சீசன் வரும். அது எப்படி இருக்கும் தெரியுமா? அவன் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டான், நீங்கள் அவனை மாற்றிடுவீங்க.